20 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னா நம்புவீங்களா? ஆமா. அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடப்பெற்ற வேப்பூர்ல இருக்க ஸ்ரீ வில்வனேஸ்வரர் ஆலயம் தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா வேப்பூர் கிராமத்தில் இருக்க ஸ்ரீ பிரகன்ய நாயகி வில்வனேஸ்வரர் ஆலயம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வர 1/4/2026 புதன்கிழமை காலை 9 to 10:30 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம். சோ மறக்காம எல்லாரும் வந்துருங்க மக்களே. இது கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான ஆலயம்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்க, கடன் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாதவங்க எல்லாருமே இங்க வந்து காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணி சரியா போறதா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு தனி சன்னதி, சங்கடகர சதுர்த்தியில விநாயகருக்கு அபிஷேகம், ஆடி கிருத்திகை தைப்பூசத்துல முருகருக்கு ஸ்பெஷலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு பிரகன்ய நாயகி தனியா சன்னதி இருக்கு. நவராத்திரி அப்போ 9 நாளும் திருவிழா வெகு விமர்சையா நடக்கும் சொல்றாங்க. வில்வனேஸ்வரர், காலபைரவர், தலைவிரிச்சம் வந்து வன்னி மரம் மிக பிரம்மாண்டமா இருக்குது மக்களே. நேரா ஒரே ஹைட்ல சூப்பரா இருக்குது. நவகிரகம் இருக்குது, எல்லாமே இருக்குது மக்களே. சோ மறக்காம வர 1/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேகத்துல கலந்துக்குங்க. எல்லாருமே வில்வனேஸ்வரர் அருளை பெற்று செல்லுங்க மக்களே. மறந்துடாதீங்க, மறக்காம வந்துருங்க. மிக பழமையான ஆலயம் மக்களே. ஏரிக்கரையிலேயே அமைஞ்சிருக்கு ஆலயம். கும்பாபிஷேகம் அன்னைக்கு பார்க்கலாம் மக்களே. பை.